வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம அவல் வச்சு தான் இந்த கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் 3 பொருள் தான் மெயினான தேவை. அதை வச்சு தான் ரொம்ப சிம்பிளா இந்த அவல் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலா ரவை வச்சு செய்வோம். கேசரியில வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு நான் அவல் வச்சு தான் அந்த கேசரி செஞ்சிருக்கேன். ரொம்ப சுலபமா சீக்கிரமா செய்யக்கூடிய இந்த அவல் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இந்த கெட்டி அவல் தாங்க எடுத்துருக்கேன். வெள்ளை அவல் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்க தட்டை அவல் இருந்தாலும் அது கூட எடுத்துக்கலாம், இல்ல சிகப்பவல் இருந்தால் அதில் கூட செய்யலாம். உங்களோட விருப்பம் தான். ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் அளவாக வச்சுக்கோங்க. அதில் நான் சக்கரையெல்லாம் மெஷர் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்க போகிறேங்க. லைட்டாக அந்த வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவள் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். கேசரி வந்துட்டு நிறைய வெரைட்டியில் செய்வோம். நம்ம கோதுமை ரவையில் வச்சு செய்வோம், இல்லை நார்மல் ரவை வச்சு செய்யறது. நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டியான கேசரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த அவல் கேசரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. திடீர்னு இன்ஸ்டன்ட்டாக நம்ம யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இந்த அவல் கேசரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவள் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்க போறேன். மிக்சியில சேர்த்துட்டு நல்லா பொடியா நம்ம அரைச்சிக்கலாம். ரவை மாதிரி அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதே பேன்ல வந்துட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்க போறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். இதுல வந்து 50 கிராம் அளவுக்கு முந்திரி வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்க போறேன். இப்போ முந்திரி எனக்கு ஓரளவுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் முந்திரி வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பேன்ல அந்த நெய்யோடய நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்க போறேங்க. இப்போ நான் எந்த கப்ல வந்து அவல் எடுத்துக்கிட்டேனோ அதுல வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். ஒரு கப் அவலுக்கு 2 கப் தண்ணி கரெக்டா. நம்ம ரவைக்கு சேர்க்கிற மாதிரி அதே பதம் தான். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட் ரெசிபினாலே கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இல்லை நான் வந்துட்டு ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலங்க. அதனால குங்குமப்பூ இருந்துச்சு, குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவை அப்படின்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு குங்குமப்பூ மட்டும் தான் சேர்த்து செஞ்சிருக்கேன். குங்குமப்பூவும் சேர்த்துட்டு நல்லா நான் தண்ணியோட சேர்த்து கலத்துக்கிறேன். தண்ணியோட சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் பொடி பண்ணி வச்சிருந்த அவலை சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு கெட்டி ஆயிடும். சிம்ல வச்சுட்டு நான் பொடி பண்ண அவலை தண்ணியில சேர்த்து நல்லா கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாம நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்க. சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாம நல்லா இந்த மாதிரி கைவிடாம கலக்கி விடுங்க. அவல் வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்காதுங்க. டக்குன்னு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லாவே வெந்துடும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த அவல். அதுல வந்து சக்கரை சேர்க்க போறேன். நான் எடுத்த கப்ல வந்து 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறாங்க. அதுவே கரெக்டான இனிப்பா இருந்தது. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க ஒரு கப்பா கூட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கேசரி பாத்தீங்க அப்படின்னா அவல்ல செஞ்சது அப்படிங்கிறது தெரியாதுங்க. நார்மல் நம்ம ரவா கேசரி மாதிரியே தான் இருக்கும். சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சக்கரை நல்லா மெல்ட் ஆகி அந்த அவளோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலா வந்துட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், வெள்ளி செவ்வாயில் அப்படின்னா பாயசம் செய்வோம், ரவா கேசரி செய்வோம். நீங்க ஆனா அந்த அவல்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இதோட வந்துட்டு கொஞ்சமா வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சேர்த்த ஏலக்காய் சக்கரை எல்லாம் நல்லா வந்துட்டு ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அவளும் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். ஆல்ரெடி 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. நம்ம நார்மல் ரவா கேசரிக்கு செய்யற மாதிரி ரொம்ப தேவையில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துற மொத்தம் வந்துட்டு 3 டீஸ்பூன் தான் அதுக்கு நெய் தேவைப்படும். நெய் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நான் ஸ்டிக்ல இல்லை அடிகனமான பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு ஒட்டாம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வரப்போது. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது பாத்தீங்கன்னா நவராத்திரி இந்த மாதிரி வரும். அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டியான நிறைய ஸ்வீட்லாம் செய்யற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி அவல்லையும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இதோட கடைசியா வந்துட்டு நான் வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்திருக்கேன். நீங்க திராட்சை இருந்ததுன்னா திராட்சை கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல இன்ஸ்டன்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யுது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.